கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரம் முழுவதிலும் தேவனுடைய கரம் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆபத்துகள் இல்லாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பத்திரமாக வழி நடத்தினதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, சந்தோஷமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தி எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரும் சைகை நன்றாக புரிந்து கொள்ளவும், தங்கள் இருதயத்திலே அதை பதித்து வைத்து வாழ்க்கையிலே அதன்படி செய்யவும் நீர் உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் கடைசி வரையிலும் உம்முடைய தூய பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் நம்புகிறேன் எல்லாரும் நல்ல சுகமாக இருப்பீங்க. சரி, போன வாரம் நம்ம படித்தது 4ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் 4ஆம் அதிகாரம், அண்ணன் தம்பி கொலை, அதன் மூலம் அப்புறம் என்ன நடந்தது, பாவத்தின் மூலமாக குடும்பம் சாபம் படித்து விட்டேன். இன்னைக்கு 5 ஜெனசிஸ் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அதில் தேவன் அந்த தம்பி இறந்து போயிருக்கு அண்ணன் மூலமாக குடும்பத்தில் சந்ததி பிள்ளைகள் பிறந்து அநேக கூட்டமாக ஜனங்கள் பிறந்தார்கள். அநேக ஊரில் ஜனங்கள் பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 5ஆவது அதிகாரம் முழுவதும் தேவன் நிறைய பிள்ளைகளை உண்டாக்கி அப்படியே எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க்கை செய்கிறார்கள். 6ஆவது அதிகாரம், ஜெனசிஸ் 6ஆவது அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களை நாம் படிக்கும்போது ஜனங்கள் அதிகமாக பெருகி வந்தார்கள். அதே போல் பாவம் பெருகி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 5, 6 வசனங்களை நான் சொல்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் எண்ணமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் பார்த்து தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இதுக்குள்ள நான் 6ஆவது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவருடைய இருதயத்துக்கு அது வேதனையாக இருந்தது. அப்போது ஜனங்கள் பெருகி வரும்போது காயின் அவனுடைய சொந்தம் சந்ததிகளும், அப்புறம் ஆதாமுக்கு 3ஆவது ஒரு குமாரன் பிறக்கிறான், சேத் ஒரு குமாரன். அவன் மூலமாக வந்த சந்ததிகள் பிள்ளைகள் பிறந்து அவங்க சந்ததி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தருக்கொருவர் வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் திருமணம் செய்கிறது, ஒருவருக்கொருவர் தப்பான வாழ்க்கையை செய்கிறது இருக்கிறது. தேவன் பரிசுத்தமாக எல்லா ஜனங்களையும் பரிசுத்தமான வழியிலே நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சேர்த்து பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், சந்ததி எல்லாரும் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிறாள். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆனால் காயின் சொந்தம் பிள்ளைகள் சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட பயம், தேவ பயம் கிடையாது.
ஆனால் தேவனுக்கு பயந்த ஜனங்களும் தேவனுக்கு பயம் இல்லாத ஜனங்களும் ஒருவருக்கொருவர் கலந்து ஒருவருக்கொருவர் தப்புகளை செய்து திருமணம் செய்து சந்ததியை பெரிய 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 கொண்டு போகிறார். இதை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கிறார்கள், குடும்பங்கள் பார்க்கிறது, ஆனால் தடை பண்ண முடியவில்லை. தேவன் பார்க்கிறார். தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை அப்படியே சுற்றி பார்க்கிறார். இங்கே என்னென்ன நடக்கிறது என்று எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது பூமியிலே ஜனங்கள் அக்கிரமம் அதிகமாக இருந்தது. 5வது வசனம் சொல்லுது, பூமியிலே அக்கிரமம் பெருகி போனதை பார்த்து தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, ஏன் நான் இந்த ஜனங்களை பிறக்க செய்தேன், ஏன் இந்த ஜனங்களை உண்டாக்கினேன் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள அதிக வேதனைப்பட்டார். நம்ம சொந்த வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிறோம், நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாம் நன்றாக செய்கிறேன், குழப்பம் இல்லை. நாம் தப்பு செய்யும்போது தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்து என்னுடைய பிள்ளைகள் அவ்வளவு தப்பு போகிறாங்களே என்று சொல்லி தேவன் அதிகமாக வருத்தப்படுகிறார். தேவன் வேதனை 2 வார்த்தை 6வது வசனத்தில் 2 தேவன் மனஸ்தாபப்பட்டார். அப்புறம் தேவன் அதை நினைத்து 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 வேதனைப்பட்டார். நம்ம சொந்த அப்பா அம்மா அதே போல தானே, சொந்த பிள்ளைகள் தப்பாக போகும்போது சொன்னதை கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, பாவமான வழியிலே போகும்போது அப்பா அம்மா எவ்வளோ வேதனைப்படுவார்கள். பிள்ளைகள் சொன்ன அப்படி போவாங்க. ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு கவலை வேதனை. அந்த மகன் அந்த மகள் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி யோசிப்பாங்க இல்லையா, கவலைப்படுவாங்க இல்லையா. உட்கார்ந்துருந்து யோசித்து அப்பா அம்மா ஒருத்தர் சொந்த பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்ன வேதனை அடைவாங்க இல்லையா. சொந்த குடும்பங்களில் அதே போல் இருக்கிறது. அப்போது நம்ம எல்லாரையும் உண்டாக்குன ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தப்பாக போகும்போது அவ்வளவு வேதனை அடைந்தார். அப்படி வேதனை அடைந்து தேவன் ஒரு தீர்மானம் செய்கிறார். எந்த தீர்மானம்? இவங்க எல்லாரையும் நான் உண்டாக்குனது வேதனையாக இருக்குது, ஐயோ என்ன செய்யன்னு யோசித்து பிளான் பண்ணி ஒரு தீர்மானம் தானாகவே தீர்மானம் செய்கிறார். அது மிகவும் வேதனையான தீர்மானம். ஆனால் வேறு வழி இல்லை. ஜனங்கள் எல்லாரும் தப்பி போயிட்டாங்க, வழி மாறி அப்படி போகிறாங்க. பார்த்து அமைதியாக தேவனால் இருக்க முடியவில்லை. யாரும் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவில்லை. சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தேவன் வேதனைப்பட்டு தீர்மானம் செய்கிறார். அது என்ன தீர்மானம்? இனிமேல் இந்த உலகத்தை தேவனாகிய கர்த்தர் தான் உண்டாக்கின இந்த பூமியை அழித்து போட வேண்டும். அப்போ தான் இந்த ஜனங்களெல்லாம் அழிந்து போவாங்க. அப்புறமா அவங்களுக்கு உணர்வு யோசனைகள் வரும் என்று யோசித்து தேவன் ஒரு தீர்மானம் பண்ணினார். இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? நோவாவை கூப்பிட்டு நோவாவுக்கு அந்த ப்ரோக்ராம் சொல்லுகிறார். என்ன ப்ரோக்ராம் சொல்லுகிறாருன்னு சொல்லி நான் பார்ப்போம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்பொழுது தேவன் பிளான் பண்ணி இந்த பூமியை அழித்து போட வேண்டும். யாரும் கேட்க மாட்டாங்க, யாருமே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை, யாரும் மனம் திரும்பவில்லை, யாரும் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. சேத் சந்ததி கர்த்தரை
தொழுது கொண்டார்கள். ஆனால் போக 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 பாவமான வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க. அந்த காரியத்தின் மூலமாக தேவன் தீர்மானம் செய்திருக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, குடும்பம் வாழ்க்கையிலே எல்லாம் நல்ல சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், நல்ல பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு கஷ்டம் வீட்டில் வரும்போது நாம் உட்கார்ந்திருந்து யோசிக்க வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமில்லாத தப்பு உண்டா? போனால் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் போன தடவை சொல்லியிருக்கேன், பேதுரு கதையும் யூதாஸ் வாழ்க்கையை பற்றியும் சொன்னேன். மன்னிப்பு கேட்கும்போது தேவன் மன்னிப்பு கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கிறார். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்காமல் கல்லான இருதயத்தோடு நாம் இருக்கும்போது தேவன் அதிக கோபமுள்ளவராக இருக்கிற குடும்பத்துக்குள் பலவிதமான குழப்பங்கள், கஷ்டங்கள், சமாதானம் இல்லை, சண்டைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் வரும். அதனால் நம்ம சொந்தம் குடும்பங்கள் பாவத்திற்குள் போகாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் அடைய முடியும். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். குடும்பத்திற்குள் சமாதானம், சந்தோஷம் வரும். சிறப்பு நம்ம என்ன செய்யணும்? தேவன் வேதனை கொடுக்காதபடிக்கு, ஐயோ என்று சொல்லி மனஸ்தாபப்படாதபடிக்கு தேவனோடு நாம் இணைந்து நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய சொந்த பிள்ளைகள், சந்ததி குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக வாழ முடியும். சரியா? மன்னிக்கிறது கேட்டு மனம் திரும்பி இது நமக்கு முக்கியம். இல்லாத பட்சத்தில் தேவனுடைய பிளான் என்னது? தீர்மானம் என்னது? அழிக்க வேண்டும் என்று. அழிவுக்கு நம்ம போகக்கூடாது. இதுக்கு முன்னாலேயே நம்ம மனம் திரும்ப வேண்டும். சரியா? ஜெபம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, மறுபடியுமாக இந்த நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் படித்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பாவத்தின் மூலமாக தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து எல்லாரும் தேவனோடு வாழ்வதற்கு உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. சொந்தம் குடும்பத்திற்குள் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா தயவாக நீர் நீக்கி போட்டு தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களே கொடுங்க. அவளுடைய சொந்த பிள்ளைகள் அன்பாக நல்ல பாதையில் நடக்க, தவறான பாவத்தை பார்த்து அதை விட்டு தேவனுக்கு பயந்து நல்ல ஒழுங்காக வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனோடு வாழ்க்கை செய்யும்படியாக உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள் இருக்கிற கஷ்டங்கள், தேவைகள், பலவிதமான வியாதியிலிருந்து விடுதலை, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுங்க. சீக்கிரத்தில் திருமண காரியங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுங்க. வேலைகளை கொடுத்து சந்தோஷமாய் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல சுகமாக வாழ்க்கை செய்ய உதவி தாரும். அடுத்த வாரத்திலும் நாங்கள் ஒருவர் பார்க்கும்போது தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உதவி தாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.